ஓய்வறியாத ஓய்வூதியர்களை உள்ளே விட்டால் அவர்கள் அதிகமாக பேசிவிடுவார்கள் என்று நீங்கள் பயப்படக்கூடும். நேரு ஜெயிலில் இருந்தார், உலக வரலாறு எழுதினார். ஆனால் கொஞ்சம் பேர் ஜெயிலில் இருக்காங்க, மன்னிப்பு கடிதமே எழுத. கல்விங்கிற சொல்லோ கருத்தியலோ புதிது கிடையாது. அறிவுக்கும் கல்விக்குமான தொடர்பு தான் புதுசு. அறிவே கல்வியாகுமா? மெய்ஞானம். மெய்ஞானம்னா என்னன்னா, மெய்யை பற்றி கவலைப்படாம பொய்யை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறது மெய்ஞானம். சமஸ்கிருத கல்வி பாடசாலாக்கள் தொடரும் வரை இங்கே மக்கள் கல்வி பொது கல்வி இருக்காதுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இங்கிலாந்தில் நாகரிகத்தின் தந்தை என்று நாம் பீற்றிக் கொள்கிறோமா, அந்த நாட்டில் பொது வரி பணத்தில் 1 சென்டை கூட நீங்கள் மத கல்விக்கு கொடுக்க முடியாது. அப்பவும் கூட இந்த மெக்காலே சொன்னார், கல்விக்கான பொது மொழி என்று வருகின்ற பொழுது பள்ளி கல்வியில் தாய்மொழிதான் இருக்க வேண்டும். உயர்கல்வியில் உரிய பாட புத்தகங்கள் இல்லாத காரணத்தால் அந்த வட்டார மொழிகள் வளர்ச்சி அடையும் வரையில் ஆங்கிலம் பொது மொழியாக இருக்கணும். அதான் அவர் கொடுத்தது. என்றென்றைக்கு சூரிய சந்திரன் உள்ள அளவுக்கு ஆங்கிலம் சொல்லலை. தொழிற்சங்க உணர்வு என்றால், தோழமை உணர்வு என்றால், சமத்துவ உணர்வு இருக்கும் என்றால், என்னோட பணி செய்கிறவன் என் பணியை செய்கிறவன் என்னை போலவே ஊதியம் பெற வேண்டும் என்ற உணர்ச்சி உங்களுக்கு பொங்கி இருக்க வேண்டும் அல்லவா? நமது கூடாரத்தை முதல்ல பாதுகாப்பாக வச்சுக்கணும். உணர்வுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். உணர்வு சரியாக இல்லாவிட்டால், உந்துதல் சரியாக இல்லாவிட்டால் போராட்டங்கள் தற்காலிக வெற்றிகளை தரக்கூடும். உறுதியான தீர்வுகளை இதை தந்து விடாது. ஏன்னா கோவில்கள் தானே நீங்கள் அதிகாரப்பீடமாக பயன்படுத்திட்டு இருந்தீங்க. எல்லா நிலங்களும் கோவிலுக்கு சொந்தம், எல்லா அரசனும் கோவிலுக்கு அடக்கம். அந்த கோவிலை மையப்படுத்திய அந்த பிரிஸ்ட்லி கிளாஸ், அந்த புரோகித கும்பல் ஆலோசனை இப்படித்தான் அரசு நடத்தணும்னு சொல்ற ஒரு இதில் இந்தியாவில் அரசனும் புரோகிதனுக்கு அடிமை. அதனால தான் இந்திய தர்மம் சனாதன தர்மம் சொல்றதுல the king has no right to legislate. ரொம்ப கருத்து செறிவுகளை கேட்டுட்டு ஏறக்குறைய நீங்கள் உங்கள் மனசு வேற இன்னும் அடிஷ்னலாக ஒன்று வர்றதை ஏற்கிற நிலைமை இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் கருத்து செறிவுள்ளவர்கள் காலையில் பேசிவிட்டார்கள். இப்போது சிவகுமார் பேசியிருக்காரு. ஒரு சிக்கல் என்னென்னா, ஓய்வறியாத ஓய்வூதியர்களை உள்ளே விட்டால் அவர்கள் அதிகமாக பேசிவிடுவார்கள் என்று நீங்கள் பயப்படக்கூடும். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற அளவுக்கு என்னுடைய உரையை மாற்றிக்கொள்கிறேன். இப்போது தேசிய கல்விக் கொள்கையின் எதிரொலியாக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு எதிர்வினை. முதல் வினையை நம்மகிட்ட இல்லை. அதனால் வந்த வினைகள் தான் இத்தனை வினைகளும். இப்போ எதிரி பானத்தை தொடுத்து விட்டால் நம்ம இப்போ கேடயத்தை எடுக்கிறதா எதிர்பானத்தை விடுறதான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியில் எதில் முடியுதுன்னா, நம்ம சில மாற்று திட்டங்களை கொடுக்குறோம். இதை நீங்கள் அக்காமடேட் பண்ணிங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒரு பேரம் பேசுகிற அளவுக்கு நிற்கிறோம். நண்பர்களே, let us disabuse our mind from the past prejudices. ஏற்கனவே நமக்கு கருத்தில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் சுதந்திரமாக இப்போ கொஞ்சம் பேசி பார்க்கணும். இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்கிறாங்க. தேசியம்னா என்ன? இந்திய தேசியம், பாரத தேசியம். ஆனால் மோடி 26ஆம் தேதி அன்னைக்கு ஒன்று தெளிவாக சொல்லிட்டார். நம்ம 22லிருந்து 30 வரைக்கும் தேசிய வாரமாக நம்ம இதை கொண்டாடணும். நம்ம உண்மையான விடுதலை 22 ஜனவரி 22 அயோத்தி ராமன்கிட்ட தான் ஆரம்பிக்குது. எப்போ முடியுது? ராம்னு சொன்னால் காந்தியை கொல்றதில் முடியுது. நடுவில் சுபாஷ் வந்துட்டு போகிறார் 23ஆம் தேதி. இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து ஒப்பு கதையும் சொல்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய 23 யார் சொல்கிறாங்கன்னா, சுபாஷ்
தெற்காசியாவில் இருக்கிற, தென்கிழக்காசியாவில் இருக்கிற ஜப்பான் கிட்டிருந்து கைமாறப்பட்ட போர்க்கைதிகளை ஏற்கனவே இருந்த ஐஎன்ஏ கூட இணைச்சு ஒரு படையை உருவாக்குறாரு. அந்த படையை வச்சுட்டு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறார். எதிரியின் எதிரி நமக்கு நண்பன் அப்படி ஸ்ட்ராட்டஜி போட்டு அவர் பர்மா வழியாக இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றார். அந்த படையெடுத்து டெல்லி செலவுங்கிறாரு. அப்போ அதிதீவிர தேசிய பக்தர்கள், தேசபக்தர்கள், நேரு ஜெயிலில் இருந்தார், உலக வரலாறு எழுதினார். ஆனால் கொஞ்சம் பேர் ஜெயிலில் இருக்காங்க, மன்னிப்பு கடிதமே எழுத. அது ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுறதும் ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு திறன். அந்த திறனை வளர்த்துக்கிட்டவங்க அப்போ என்ன சொன்னாங்க, இளைஞர்கள், இந்து இளைஞர்கள் இப்போ இங்கிலீஷ்காரங்களோட பக்கபலமாக இருக்கணும், இந்த ஆட்சியை நீங்கள் வலுப்படுத்தணும். Go and join the British Army. Fight for the British against Subhash. சொன்னவங்க இன்னைக்கு சுபாஷை எல்லாரும் கவனிக்காம விட்டாங்க, நாங்கள் கவனிக்கிறோம் அப்படின்னு புதிய தேசிய பக்தி. குவைட் நேச்சுரல். அவங்க தேசத்துக்காக போராடினது கிடையாது, ஏற்கனவே போராடி வீழ்ந்தவர்களையும் வாழ்ந்தவர்களையும் எல்லாம் ஸ்வீகரிச்சுக்கிறதுங்கிறது இப்போ அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. அப்படி சொன்னவர் ராமராஜ்யத்தில் ஒரு தேசியம் ஆரம்பிக்குது. ஆகவே இன்னைக்கு அது இந்திய தேசியம் கிடையாது, பாரத தேசியம் கிடையாது, ராம தேசியம். இந்த ராம தேசியம் எப்போ முடியும்னா காந்தியமாக இருக்கிறவங்கள சுட்டுக்கொள்ள வந்தாலும் அது முடியும். அந்த தேசிய வாரத்தில் 8 நாள் இருக்கும், எல்லா வாரத்திலையும் 7 நாள் இருக்கும். அந்த தேசிய வாரத்தில் 8 நாள் இருக்கும், அஷ்டமத்தில் சனி. அப்படி வச்சுங்க. இந்த தேசியத்தில் ஒரு கல்வியை பற்றி நம்ம பேசணும். இந்த தேசியத்தை அடிப்படையாக வச்சு ஒரு கல்வியை கொண்டு வர்றாங்க. நம்ம எதிர்வினை என்ன? அங்கே தான் நம்ம இருக்கு. கல்வி எல்லா காலத்திலும் இருந்திருக்குன்ட்டு தோழர் சிவகுமார் சொன்னார். கல்வி ஒன்றும் புதுசு இல்லை. கல்விங்கிற சொல்லோ கருத்தியலோ புதிது கிடையாது. அறிவுக்கும் கல்விக்குமான தொடர்பு தான் புதுசு. அறிவே கல்வியாகுமா? கல்வி இன்னைக்கு எப்படி மாத்திருக்காங்க? திறன் வளர்ப்புன்னு மாத்திருக்காங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட். பழைய காலத்தில் ஸ்கில்லுக்குன்னு தனி கல்வி கிடையாது, எண்ணும் எழுத்தும் அப்படின்ட்டு. கல்வியில் எல்லா காலத்திலையும் 2 விதமான இருக்கு. ஒன்று மாஸ் எஜுகேஷன், ஒன்று இன்னொன்று எலைட் எஜுகேஷன். ஒன்று 2 கேட்டகரி இருந்தது. திண்ண பள்ளிக்கூடம் வரைக்கும் இருக்கிறது மாஸ். தமிழில் ஏதாவது எழுதிட்டு அதில் கவிதைகள் பண்ணிட்டு, காதல் கவிதையோ இல்லை வேற ஏதாவது கவிதையோ இல்லை மன்னருடைய உலாக்களை பற்றியோ பாடல் எழுதிட்டு அப்படி பொழுதுபோக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர். ஆனால் அவங்களுக்கு மொழி தெரியும், மக்கள்கிட்ட இவங்க சொல்கிற கவிதை பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியும். புரிகின்ற மொழியில் அவங்க கற்ற ஒன்று வேறு. ஆனால் அந்த கல்வி படைத்தவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது. அன்றைக்கும் அதிகாரத்தில் அவனுக்கு பங்கு கிடையாது. அவனை அறிவாளி அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதும் கிடையாது. அந்த அங்கீகாரம் எப்போ கிடைக்கும்னா, எவருக்கு சமஸ்கிருத கல்வி தெரியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆலோசகராகும் உரிமை உண்டு, அர்ச்சகராகும் உரிமை உண்டு, அனைத்து அரசு பதவிகளுக்கும் உரிமை உண்டு, அனைத்து அரசின் நன்கொடைகளுக்கும் உரிமை உண்டு, தானங்களுக்கும் உரிமை உண்டு. அப்ப எந்த கல்வியை வைத்துக்கொண்டு அதிகாரத்தையும் செல்வத்தையும் பெற்றார்கள் என்றால், மக்களுக்கு புரியாத மொழிக்கல்வி, மக்களுக்கு பயன்படாத கல்வி. அந்த கல்வியை கேட்டால் அதை வெளியே அவங்க போயிடுறாங்க. அந்த கல்வி ஆத்மீக கல்வி. உங்களுக்கு ஆத்மாவை பற்றி தெரியணும்னா அந்த கல்வியை படிக்கணும். செத்து போனால் தானாக தெரிய போகுது. ஆத்மா வேறா உடம்பு வேறான்ட்டு தனியாக தெரிய போகுது. இவன் ஆத்மீக கல்வி அப்படின்னாங்க. மெய்ஞானம் அப்படின்ட்டு தமிழில் அதுக்கு ஒரு தமிழ் இந்த மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. மெய்ஞானம். மெய்ஞானம்னா என்னன்னா, மெய்யை பற்றி கவலைப்படாமல் பொய்யை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது மெய்ஞானம்.
உனக்கு கடவுளும் தெரியாது, ஆன்மாவும் தெரியாது, பார்த்ததும் கிடையாது, பார்க்க போறதும் கிடையாது. அதை பற்றி நீங்கள் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே வீண் விரயம் செய்தால் அது மெய்ஞானம். ஆனா தமிழ்ல மெய்யின்னா உடல்னு பொருள். நீ அனுபவிக்கின்ற உணர்கின்ற ஒரு பொருளுக்கு உடல், அந்த உடலுக்குத்தான் மெய்யின்னு பேரு. அந்த உண்மையான மெய்யை மறந்து விட அந்த மெய்ஞானம் கூறியது. மெய்யை பற்றி பார்த்தீங்கன்னா அது என்னங்க இது, நீங்கெல்லாம் இந்த பொய்யான வாழ்க்கையில, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, செத்து போற வாழ்க்கை, நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை பற்றி நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாங்க? உழைக்க மக்கள்கிட்ட சொன்னாங்க. அவன் இதை மெய்யின்னு நினைச்சிட்டான். மெய்யின்னு நினைச்சிட்டு அவன் பக்தின்னு தனியா போயிட்டான். அடுத்த உழைப்பின் உயர்வை பற்றி சிந்திக்காமல் இருக்கும் நிலையில் இணங்கி விடுகின்ற மனப்பக்குவத்தை தந்த ஒரு பக்தி, அதை கல்வின்னு சொன்னான். அப்போ ஆளுபவனுக்கு இணங்கி போவது கீழே உள்ளவரது கடமைங்கிறத ஒரு நிலைய அல்லது விதிங்கிற நிலைய மனத்தளவில் உருவாக்கிய மதமும் கல்வியும் நம் நாட்டில் இருக்கு. முகலாயர் காலத்தில் அவர்களது கல்வி பாரசீக மொழி அல்லது அராபிய மொழி. மதரசால போனாங்க. அராபியில முழுக்க முழுக்க இஸ்லாமிய கல்வி. பாரசீக கல்வியில் யாருக்கும் அனுமதி உண்டு. ராம்மோகன் ராய் கூட அந்த பாரசீக பள்ளியில தான் படித்தார். மற்றவர்கள் போகலாம். ஆனாலும் மற்ற மொழி அதே இஸ்லாமியர்கள் சமஸ்கிருதத்திற்கும் அவர்கள் அறிவாளிகள் மொழி என்று ஆதரவளித்தார்கள். மக்கள் கைவிடப்பட்டார்கள். ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பத்திலும் அப்படித்தான் இருந்தது. அவர் சொன்னார் இல்லையா, சமஸ்கிருத கல்விக்கு மட்டும்தான் ஆங்கிலேயர் கொடுத்தாருன்ட்டு. 1818 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதை மாறியது 1835. ஆங்கிலேயர் முதலில் ஆரம்பித்த கல்லூரி முகமடன் காலேஜ். அங்க அராபிய பாரசீக மொழி. இரண்டாவது 10 ஆண்டுகள் கழித்து துவக்கிய கல்லூரி சான்ஸ்கிரிட் காலேஜ். கல்கத்தால சான்ஸ்கிரிட் காலேஜ். பின்னால காசியில் ஒன்று வருது. யார் அந்த சான்ஸ்கிரிட் காலேஜில் நுழையணும்னா சான்ஸ்கிரிட் யார் கற்றுக் கொடுப்பா? நம்ம ஆளு கற்றுக் கொடுப்பான். அவன் தான் அதில் அட்மிஷன் ரூல்ஸ் எல்லாம் அவன் சரி பண்ணுறான். ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவன் பண்ணுறான். அவன் அதில் சொல்கிறான், இங்கே வரணும்னா நீ உபநயனம் பண்ணியிருக்கணும். பிறப்பின் அடிப்படையில் அந்த சமஸ்கிருத கல்லூரி நுழைவு. இலவச கல்வி, இலவச கல்வி எல்லாம் கொடுத்து அந்த சமஸ்கிருத கல்லூரி பார்த்தாங்க. ஆனால் ஆளுகின்றவன் ஆங்கிலேயன். அதனால இவன் என்ன பண்ணா, ஆங்கிலம் கற்றுக்கிட்டா இன்னைக்கு நான் சூப்பரண்டா இருக்கேன், ஆங்கிலம் படிச்சுட்டா எனக்கு மேலே ஒரு மேனேஜர் பதவிக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெட்டிஷன் எழுதினாங்க. யாருக்கு? ஆங்கிலேயருக்கு. தேசபக்தி திலகங்கள் என்ன எழுதினாங்க பெட்டிஷன்ல? ஐயா, நீங்க சமஸ்கிருத கல்லூரின்னு ஆரம்பிச்சீங்க, நாங்கள் இருக்கோம், ஆனால் எங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணணும் இல்லையா? அதனால இந்த ரெகுலர் டைம் போக மீத டைமில் எங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் ஆங்கிலத்தில் கொடுங்கன்னா. இதை சுட்டி காட்டியவர் மெக்காலே. அரசாங்க பணத்தை வச்சுட்டு வேத பாடங்கள் எல்லாம் வச்சு லைப்ரரி முழுக்க நிறைச்சிட்டாங்க. வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இவன் பணம் வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லை. பணம் கொடுத்து புத்தகத்தை வாங்க மாட்டான். அப்படி இருக்கு. மெக்காலே சுட்டி காட்டுறாரு, இத்தனை பணத்தை பண்ணிட்டு இவ்வளவு புத்தகங்களை வச்சிருக்கீங்களே, ஒரு புத்தகமாவது வாங்குறாங்களா? வாங்கலை. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்கன்னு அவன் அப்ளை பண்ணுறான். இதை அடிப்படையாக வச்சுட்டு தான் சமஸ்கிருத கல்வி பாடசாலாக்கள் தொடரும் வரை இங்கே மக்கள் கல்வி, பொது கல்வி இருக்காதுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. பொது கல்வி எங்க ஆரம்பிக்குது? மெக்காலையிலிருந்து ஆரம்பிக்குது. அதற்கு முன்னால பொது கல்வி கிடையாது. திண்ணைப்பள்ளி கூடனா எண்ணும் எடுத்து விட முடிஞ்சிருது. அதுக்கு மேல சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா, கத்துக்கிட்டா அரசனுக்கு நீ ஆலோசகனா மாறலாம், உயர் பதவிகளில் போகலாம். அப்போ மக்கள் இந்த சமஸ்கிருதம் அல்லாத மொழியொன்று வரும் வரை எலைட் எஜுகேஷன், மாஸ் எஜுகேஷன் டிவிஷன் அங்கே வருது. 1835 மார்ச் 7 அன்று கொடுத்த அறிக்கையில் தான் அந்த மாறுது.
பொது கல்வியின் துவக்கம் நமக்கு 1835. அவன் எல்லாத்தையும் கொடுக்கல, பள்ளிகள்லாம் ஆரம்பிங்க எல்லாரையும் கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் முதல் தடை மாற்றப்பட்டது. சமஸ்கிருதம் தான் கல்வி என்ற சூழலை மாற்றியது அந்த 1835 தீர்மானம். சமஸ்கிருதம் கல்வி. எது கல்வி என்று பார்க்க வேண்டாமா? மொழியை வைத்துக்கொண்டு கல்வியை நீங்கள் உறுதி செய்ய முடியுமா? பயன்பாடு கருதிய கல்வி. அப்போதான் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றுங்கிறாங்க. முதல்ல வர்றது அப்போ மெக்காலே சொன்னது உண்டு. என்ன சொன்னார்னா, இங்கிலாந்தில், அப்போ இங்கிலாந்தில் ஆட்சி முறையெல்லாம் மாறுது, லிபரலிசம் வந்துருச்சு. அப்போ மெக்காலே எழுதுகிறார், அவருடைய குறிப்புகளை 36 பகுதிகள் கொண்ட குறிப்பில் அது வருது. இங்கிலாந்தில் நாகரிகத்தின் தந்தை என்று நாம் பீற்றிக் கொள்கிறோமா, அந்த நாட்டில் பொது வரி பணத்தில் 1 சென்டை கூட நீங்கள் மத கல்விக்கு கொடுக்க முடியாது. வரி பணம் மக்கள் கல்விக்கு மட்டும்தான் பயன்படுத்த, மத கல்விக்கு கூடாதுங்கிறது இங்கிலாந்தில் மரபா வந்துடுச்சு. அந்த ஆங்கிலேயர் இங்கே ஆளுகின்ற பொழுது கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தொகை என்பது மதரசாவுக்கும் பாடசாலாவுக்கும் மட்டும் ஏன் போகுது? அந்த கேள்வியை கேட்டவர் மெக்காலே. அந்த கேட்டதன் விளைவாக இங்கே இருந்தவர்களுடைய உச்சகட்டத்தில், நம்ம எல்லாம் அங்கே இல்லை, நம்ம மூதாதையர்லாம் அந்த பக்கத்தில் நெருங்க முடியாது. அப்ப இருந்தவங்களுக்குள்ள வாத பிரதிவாதங்கள். தேசிய கல்வியை ஒடுக்கிவிட்டார்கள், சமஸ்கிருத கல்வி புறக்கணிக்கப்பட்டு விட்டது, ஆங்கிலேயன் அவனது மொழியை வைத்துக்கொண்டு ஆள வந்து விட்டான். ஆங்கிலம் வராதுக்குள்ள நாம ஆண்டிட்டு இருந்தோம். நம்ம யார் ஆண்டார்கள்? உண்மையான அதிகாரம் யாரிடம் இருந்தது? அந்த நிலைமையை மாற்றிய ஒரு நிலைமையா அந்த அந்த மெக்காலே கல்வி திட்டம். அதுல ஸ்கீம் கிடையாது, இத்தனை பள்ளிகளை ஆரம்பிக்கணும், இத்தனை கல்லூரிகளை ஆரம்பிக்கணும் கிடையாது. ஆனால் ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது. அப்பவும் கூட இந்த மெக்காலே சொன்னார், கல்விக்கான பொது மொழி என்று வருகின்ற பொழுது பள்ளி கல்வியில் தாய்மொழிதான் இருக்க வேண்டும். உயர்கல்வியில் உரிய பாட புத்தகங்கள் இல்லாத காரணத்தால் அந்த வட்டார மொழிகள் வளர்ச்சி அடையும் வரையில் ஆங்கிலம் பொது மொழியாக இருக்கணும். அதான் அவர் கொடுத்தது. என்றென்றைக்கு சூரிய சந்திரன் உள்ள அளவுக்கு ஆங்கிலம் சொல்லலை, இது வந்தது. இதன் அடிப்படையில் தான் வித்யாசாகர், சமூக சீர்திருத்த செம்மல் வித்யாசாகர் சொன்னார், டீசான்ஸ்கிரிட்டைஸ் பெங்காலி லாங்குவேஜ். வங்க மொழியை சமஸ்கிருதத்திலிருந்து கலப்பிலிருந்து மீட்க வேண்டும்னாரு. அதுல சயின்ஸ் புக் வரணும், மேத்தமெட்டிக்ஸ் வரணும் அப்படின்ட்டு நவீன பாடங்களை அந்த வட்டார மொழிகள் கொண்டு வருகின்ற முதல் முனைப்பை வித்யாசாகர் எடுத்தார். பெண் கல்விக்கும் அவர் ஒரு சேர்ந்தார், பெத்துன் கூட சேர்ந்து முயற்சி எடுத்தார். ஆனா அந்த வித்யாசாகர் சிலை தாக்கப்படுகிறது வங்காளத்தில். ஒரு போராட்டம் சொல்லிட்டு பொது கல்வியை எதிர்த்து காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருக்கிறார்கள். பொது கல்வியால் பயன்பெற்று முன்னேற வேண்டிய நாம் அவ்வளவு விழிப்பாக இல்லை. நமது விழிப்பின்மையின் விளைவாகத்தான் கல்வியின் பெயரால் நாம் மறுபடியும் சுரண்டப்படுகின்றோம். இது ஒன்று. இப்பொழுது கல்விங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று, நமக்குள்ளேயே அவர் பாலகிருஷ்ணன் சொன்னார், ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை சொன்னார். அதில் ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாம் ஒவ்வொரு கல்வி வளாகங்களும் இருக்கு, நம்ம கொஞ்சம் சுய பரீட்சை பண்ணணும், சுய விமர்சனம் பண்ணணும். ஒவ்வொரு வளாகத்திலையும் ஆசிரியர்கிட்ட 2 வர்க்கம் இருக்கு. 2 வர்க்கம். ஒரு வர்க்கம் அரசு நிர்ணயித்த அந்த ஊதியத்தை பெறுகின்ற ஒரு வர்க்கம். இனி ஒரு வர்க்கம் 5000, 8000, 10,000 அந்த குறைந்த கூலிக்கு நிரந்தரமற்ற பணியை செய்து கொண்டு வளாகத்திலேயே மதிப்பிழந்து உடலுபவர்கள். தொழிற்சங்க உணர்வு என்றால், தோழமை உணர்வு என்றால், சமத்துவ உணர்வு இருக்கும் என்றால், என்னோட பணி செய்கிறவன், என் பணியை செய்கிறவன் என்னை போலவே ஊதியம் பெற வேண்டும் என்ற உணர்ச்சி உங்களுக்கு பொங்கி இருக்க வேண்டும் அல்லவா? பொங்கிருச்சா? 10ஓட 11 அது டிமாண்டை வச்சுக்கிறோம்.
ஆனால் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தினதில் என்னுடைய பணிநலன் டிஏ டிஏ அந்த மாதிரி அந்த வர அந்த எனக்கு வேண்டிய அந்த ஸ்கீம் எல்லாம் கேட்டுக்கிறோம். 1 பைசா குறைஞ்சாலும் ஜூனியர் கிட்ஸ் மோர் பேண்ட்டு நம்ம எல்லாம் வாதாடுறோம். அதோட பிரச்சனையை முடிஞ்சுக்கிறோம். சேம் ஒர்க் சேம் பேங்கிற அந்த ஒரு கோரிக்கைக்காக தொழிற்சங்கம் தனது முழு பலத்தை பயன்படுத்தியது உண்டா? குறைந்த ஊதியம் பெறுபவர்கள் அமைப்பு ரீதியாக தாமாக வலுப்படாத ஒன்றை நாம் எவ்வாறு அணுகினோம்? 2 வர்க்கங்களை வைத்துக் கொண்டு நாம் புரட்சி வெடிக்கட்டும்னு சொல்ல முடியுமா? புரட்சியை வர்க்கத்தை எதிர்ப்பதற்காகத்தானே. நீங்க ஒரு சௌகரியமா இருக்கீங்க, வசதியா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பத்தி கவலை. உங்க அறையில் இருக்கான், பக்கத்து சேர்ல உட்கார்ந்துருக்கான், அவனுடைய பரிதாபத்தை பற்றி நீங்கள் கவலைப்படலை. இன்னும் கேட்டானே இந்த வேலையை பார்ப்பா, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்க வேலையை அவங்ககிட்ட கொடுத்து வெளியே போயிட்டு வர்றீங்க. சங்க உணர்வுங்கிறது சட்டம் தராததை சங்கம் தந்தாக வேண்டும். அந்த சங்க உணர்வு இல்லாவிட்டால் சங்கங்கள் இருந்தாலும் அது பிணமாக இருப்பதான் பொருள். அதனாலதான் இன்னைக்கும் விவசாயிகள் போராடுறாங்க, நாம பார்வையாளர்கள், தொழிலாளர்கள் போராடுறாங்க பார்வையாளர்கள். கேட்டா நான் ஈசி சேர்ல உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணுவேன், நீங்க அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான அந்த ஒரு வர்க்க வேறுபாடு இடைவெளிகளை பெருக்கிக் கொண்டு நமது சிந்தனையில் நாம் இருந்து விட்டால் நாம் எங்கெங்க போராடி ஒரு அரசனுடைய, அதுவும் பாசிச அரசனுடைய கொள்கைகளை எதிர்த்து முறியடிக்கப் போகின்றோம். நமது கூடாரத்தை முதல்ல பாதுகாப்பாக வச்சுக்கணும். உணர்வுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். உணர்வு சரியாக இல்லாவிட்டால், உந்துதல் சரியாக இல்லாவிட்டால் போராட்டங்கள் தற்காலிக வெற்றிகளை தரக்கூடும். உறுதியான தீர்வுகளை இதை தந்து விடாது. இன்னைக்கு நாம் அந்த கட்டத்தில் இருக்கோம். பாஜக அரசுங்கிறது ஒன்றும் இல்லை, பாஜகவின் திட்டம் இல்லை, திட்டங்கள் நெடுங்காலம் முன்னாலே ஆரம்பிச்சாச்சு. நாம் கண்ணுக்கு தெரியாத புலப்படாத எதிரியுடன் போராட வேண்டி இருக்கிறது. மோடியோ அமித்ஷாவோ நமது போராளிகள் அல்ல. ஒரு பின்னால் இருந்து இயக்குகின்ற சக்திகளிடமிருந்து நாம் இந்த விடுதலையை பெற்றாக வேண்டும். ஒன்று, கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுகின்ற கார்ப்பரேட் முதலாளிகள். இனி ஒன்று, கண்ணுக்கு தெரியாமல் பிறகு இருந்து கொண்டு பியூரோக்ரசிங்கிற பேர்ல, அதிகாரிகள்ங்கிற பேர்ல இருக்கிற அந்த தன்னல சக்திகள். 2 தான் உண்மையான இந்தியாவின் அதிகாரிகள். அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். ஐஏஎஸ் மூலமா தீர்மானிப்பாங்க, ஐபிஎஸ் மூலமா தீர்மானிப்பாங்க, எல்லாம் அவங்க தீர்மானிக்கிறாங்க. அந்த காலத்தில் நாம் ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். ஆனால் காலம் செல்லும் தோறும், மாறும் தோறும் நமது சிந்தனைகள் செழுமைப்பட வேண்டும். அதுதான் கல்ச்சர். கல்ச்சருங்கிறது ஒரு ப்ரிசர்விங் கன்சர்விங் ஏஜென்சியா இருக்க முடியாது. ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டமே they are expecting us to be bound by the past. இப்போ இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் ஒன்று எல்லா இடத்துலையும் அவங்க கிரெடிட் சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் கொஸ்டின் செட் பண்றாங்க. why there are more temples than palaces in India ஒரு கேள்வியை கேட்டு அது விவாதிக்க சொல்றாங்க. இந்தியாவில் அரண்மனைகளை விட கோவில்கள் அதிகமாக இருப்பது ஏன்? இதை நீங்க விவாதிங்கன்ட்டு நம்ம விவாதிச்சா, நம்ம முறையில் கிரிட்டிக்கலா விவாதிச்சா அவங்க ஏத்துக்குவாங்களா? இவங்க மனம் புண்படும். ஏன்னா கோவில்கள் தானே நீங்க அதிகாரப்பீடமா பயன்படுத்திட்டு இருந்தீங்க. எல்லா நிலங்களும் கோவிலுக்கு சொந்தம், எல்லா அரசனும் கோவிலுக்கு அடக்கம். அந்த கோவிலை மையப்படுத்திய அந்த பிரிஸ்ட்லி கிளாஸ், அந்த புரோகித கும்பல் ஆலோசனை இப்படித்தான் அரசு நடத்தணும்னு சொல்ற ஒரு இதில் இந்தியாவில் அரசனும் புரோகிதனுக்கு அடிமை. அதனாலதான் இந்திய தர்மம் சனாதன தர்மம் சொல்றதுல the king has no right to legislate. ஒரு சட்டத்தை கொண்டு வர்ற உரிமை அரசனுக்கு கிடையாது. அவன் அந்த பிரிஸ்ட்லி கிளாஸ் சொல்ற தர்மத்தை என்ஃபோர்ஸ் பண்ற அதிகாரம், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மட்டும்தான் அவன். இந்த ஒரு நிலைமையை, இந்த ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குற கல்வியை அதுல அவன் சொல்றான். நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம forefathers were having
they knew வைமானிக சாஸ்திரா, விமானத்தை உருவாக்குறது அவனுக்கு தெரியும், அவனுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் தெரியும், அவனுக்கு வந்து ரிமோட் சென்சிங் தெரியும், அவனுக்கு லேசர் வெப்பன்ஸ் தெரியும். அப்புறம் ஏன் ராமன் கோதண்டத்தோட போறான் நமக்கு புரியல. ராமராஜ்யத்தில் அவ்வளவு இந்த புஷ்பக விமானம், ராமன் அயோத்திக்கு போறதுக்கு புஷ்ப விமானம் வருது, அவன் ஏன் வந்து இந்த வானரங்களை வந்து சிலோனுக்கு கொண்டு போறதுக்கு கஷ்டப்பட்டு கல்லையும் மண்ணையும் சுமக்க வச்சான்னு தெரியல. அப்போ அவர் அந்த ஏர்ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு அங்கே வந்து போட்டுருக்கலாம் இல்லையா? இதை கேட்டால் நீங்கள் ஆன்டி நேஷனல். கொஞ்சம் பேருடைய மனம் புண்படும். அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, சாஃப்டாக இருக்காங்க, புண்படும். நமக்கு புண்படாதா? நம்ம அறிவை கேட்டால் ஒரு பகுதியில் உள்ள மக்களை வானரங்கள்னு சொல்றான், நமக்கு புண்படாது? எங்க போச்சு அந்த வானரங்களின் அடிவருடிகள் என்னானார்கள், பின்னோடிகள் என்னானார்கள்? அப்ப இங்க இருக்கிறவனுக்கு வாளுள்ள குரங்கு, பேசுகின்ற குரங்கு, அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்க மட்டுமே தெரிந்த குரங்கு அப்படின்னு. அதனால ஒரு ராஜீவ்காந்தி சொன்னார், இங்க வந்து பேசுறதுல சொன்னார், நான் வந்து ராமன் மாதிரி, நீங்கெல்லாம் வானரங்கள் மாதிரி எனக்கு துணையா இருக்கீங்க, நம்ம நினைச்சா வந்து இலங்கையில் தமிழர்களுக்கு உதவ முடியும்னு சொல்லிட்டு போனார் தானே. ஜனநாயகம் என்பது எந்த பிரிவு மக்களையும் சம மக்களாக பார்க்க வேண்டுமே தவிர ஒருவனை ஆண்டவனாகவும் அடுத்தவனை அனுமாராகவும் பார்ப்பது சமத்துவம் கிடையாது. இந்த கல்வி எதை நோக்கி செல்லுகின்றது? நிரந்தரமான சமூக வேறுபாடுகளை கொண்டது. அதுலேயும் சொல்றாங்க, ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க, நீங்க தாய்மொழி கல்வியை படிங்க, தாய்மொழியோடு நின்றாதீங்க, நிறைய மொழிகளை கத்துங்க. ஆனால் இங்க இருக்கிற ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூட்னு சொல்ற அத்தனையும் எங்க என்ன பண்ண போகுது? இவன் சொல்ற இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சொல்ல போறது கிடையாது, ஃபாரின் யூனிவர்சிட்டி இதை வந்து சொல்ல போறது கிடையாது. அங்க இங்கிலீஷ் மீடியம், இங்க மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் டெக்னாலஜி அங்க சொல்லுவாங்க. இவன் பிள்ளையெல்லாம் அங்க போய் படிச்சுட்டு போயிடுவான். நம்ம பிள்ளை தமிழை படிச்சு திண்ண பள்ளிக்கூட கல்வியோடு நின்னுறோம்னு பார்க்குறாங்க. பொது கல்வி என்பது பொது மக்களை உயர் இடத்தில் உள்ளவர்களுக்கு சமமாக வைப்பதற்கு உதவ வேண்டுமே தவிர நிரந்தரமாக பொதுமக்களை உடைக்கும் பிரிவினரின் குழந்தைகளை பின்தங்கிய நிலைமையில் நிரந்தரப்படுத்துவது என்பது பொது கல்வி அல்ல. கல்வி ஒரு கல்விதான். அந்த கல்வி பொதுமக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதன் நோக்கமே தவிர வலிமையுடையவனுக்கு ஒரு கல்வி, இங்கே விவசாயின் பிள்ளைக்கு வேறு கல்வி என்பதாக இருக்க முடியாது. ஆகவே தோழர்களே, நாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி விவாதிக்கின்ற பொழுது இதை எதிர்வினை என்பது மட்டுமல்ல, அடிப்படையே நாம் இப்பொழுது புதிதாக கேள்விகளை எழுப்ப வேண்டி இருக்கிறது. நமது கேள்வி இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஊறு செய்யாத கல்விக் கொள்கை. We need decentralization. அது ஒரு முதல் இது decentralization. We need decommercialization. We need dehumanization, rehumanization. மனிதமயப்படுத்துகின்ற கல்வி. இந்த கல்வியை கொண்டு வருவது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து சமத்துவம் பேசியவர் அரசியல்வாதிகள் எல்லாம் இப்பொழுது வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலை நடத்திட்டு இருக்கிற காலத்தில் அதற்கு பங்குதாரர்களாக ஐஏஎஸ்களும் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த கல்வியை பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் சாதாரணமானவற்றுக்காக போராடுவது மிக சாதாரணமானவன் வேலை. எது அசாதாரணமாக நாம் படுகிறதோ அதற்காக போராட வேண்டும். இந்த நாட்டின் நமக்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகளுக்காக ஒரு சமத்துவ கல்வியை, ஒரு விஞ்ஞான கல்வியை, ஒரு முற்போக்கான கல்வியை, சமூகத்தின் சிந்தனையை சீர்படுத்துகின்ற கல்வியை நாம் கொண்டு வருவதற்காக திட்டமிட்டு போராட வேண்டும். Social transformation is to be associated with our concepts on changes in education. சமூக மாற்றத்திற்கு பயன்படாத கல்வி கல்வியே அல்ல. ஒரு சிலரது வாய்ப்புகளுக்காக உருவாக்கப்படுகின்ற கல்வி கல்வியே அல்ல. இடைநிற்றலுக்கான கல்வி கல்வியே அல்ல. இந்த தேசிய கல்விகள் இடைநிற்றலுக்கான ஊக்குவிப்பு அதிகமே தவிர அனைவருக்கும்
முறை சார்ந்த கல்வி, உறுதிப்படுத்தாத கல்வி. கட்டாய பள்ளி கல்வி போராடி வாங்கிய சட்டங்கள் உண்டு. கட்டாய கல்லூரி கல்வி நம்ம கேட்கல, ஏன்னா அது 18 வயதுக்கு மேலே கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் பள்ளி கல்வி என்பது கட்டாய கல்வி அப்படின்னு சொன்ன காலத்தில் பள்ளி கல்வியிலேயே நீங்கள் செமிஸ்டரில் ஒவ்வொரு செமிஸ்டரையும் விட்டு போக வாய்ப்பு கொடுப்பது என்பது முறையான கல்வியை யாரும் நிறைவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்படுகின்ற சமூக விரோத சதி. நாம் பெரிஃபரல் சேஞ்சஸுக்காக இது எதிர்க்கலை, அங்கே ஒன்று இங்கே ஒன்றா எதிர்க்கலை. we needed to reject it totally. நம்ம வெறும் டிசெண்டிங் ஃப்ரம் திஸ் அப்படின்னு நின்று விட முடியாது. இதை நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் அப்படியோட முடிச்சிடவும் முடியாது. எதிர்ப்பை காட்டிட்டோம், ஓடிகான்னு சொல்லிட்டோம், ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு. ரெசிஸ்ட் அப்படின்னு வரணும், தடுப்புன்னு வரணும். ரெசிஸ்டன்ஸ் வந்தால் தான் விடியல் வரும். ரெசிஸ்டன்ஸுக்கு மனதளவிலேயும் அமைப்பு அளவிலேயும் நமக்கு ஒரு உறுதி தேவை, தெளிவு தேவை. அத்தகைய உறுதியின் தெளிவையும் பெறுவதற்கு இத்தகைய கூடல்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. நீங்கள் பண்ணுறது கூட கொஞ்சம் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. நாம் ஒரு எதிர்காலத்துக்காக தற்காலிக நலன்களை புறக்கணிக்க தயாராக இருக்கின்றோமா? நம்ம எக்கனாமிக் டிமாண்ட்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு சோஷியல் சேஞ்சஸை பற்றி பேச முடியுமா? நாம் பிற உழைக்கும் வர்க்கங்களை பற்றி அக்கறைப்படாமல் நமது பணிநலன்களுக்காக வசதிகளுக்காக மட்டுமே சீர்திருத்தம் பேசுவது முறையாக இருக்குமா? நாம் ராபின்சன் குரூசோ கிடையாது, தனி தீவுகளில் வாழ்பவர்கள் அல்ல. நாம் இந்த சமூகத்தில் வாழ்கின்றோம். சமூகத்தில் பிற நலங்கள் நம் நலத்துடன் இணைந்திருக்கின்றன. ஆக நாம் நினைக்கின்ற கல்வி மாற்றம் என்பது சமூக நலனோடு ஒட்டியது. அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். குறிப்பாக சிவகுமார் சொன்னார், நம்ம வயதானவர்கள் நம்ம பேசிட்டு என்ன பிரயோஜனம், அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் உந்துதல் வேண்டாமா? அந்த டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் திஸ் ஃபீலிங் இஸ் லெஃப்ட் டு யூ. நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் நலன்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான உந்துதலாக இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.